வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. இந்த ஆட்சி நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலாமா எல்லா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் விஜய்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமை ரொம்ப இம்பார்ட்டணும். ஏன்னா இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு மக்களை விட்டு காசு கொடுத்து பேச வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆட்சியில் இல்லாததெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. முன்னாடி உள்ளவங்களும் என்ன கோமாவில் படுத்துட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. முன்னாடி இருந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாமே தெரியும் இங்கே உள்ள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. ஆனால் சில பேர் பேசும்பொழுது ஏதோ கோமாவிலேருந்து தெளிஞ்சு வந்த மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு சத்தியம் புரியல. எனக்கு இது வரைக்கும் 1986லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ 86. எனக்கு விவரம் தெரிஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விவரம் தெரியும். இந்த நாட்டில் இன்னை வரைக்கும் எல்லா கிராமங்கள்லேயும் ரொம்ப ஏழ்மையான மக்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் விவசாயிங்க கஷ்டப்படுறதையும், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாமையே போய் இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அங்கே உள்ள அந்த நர்ஸு எல்லாருமே ஒரு மனுஷனாக யாரும் மதிக்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு கேவலமான மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில். ஆனால் ஒவ்வொருத்தவங்க பேசும்பொழுது என்னென்னா சுயநலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள். தான் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவனை பற்றி என்னத்தை நம்ம டேக்கர் பண்ணிக்கணும். நம்ம மனுஷ பயலுக நம்மலாம் எல்லோரும் மனிதன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருங்க. எல்லோரும் உயிருக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது. மனுஷத்தன்மையோடு பேசணும். எதாக இருந்தாலும் மனுஷனை மறந்து பேசக்கூடாது. நம்ம நல்லா இருக்கா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது மனிதாபிமானம் இல்லாத ஒரு பிறவி நம்மளாம். மனுஷனாக மதித்து பேசுங்க தயவு செஞ்சு. ஏன்னா எத்தனையோ சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அதை கற்பழிக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அதை கற்பழித்து கொண்டு இப்படிலாம் உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொலை கஞ்சா போதை, சின்ன பையன் வர தண்ணி அடிக்கிறாங்க. இப்போ கஞ்சாவும் போதையும் அடிமையாகி சின்ன பசங்க, கஞ்சா அடிக்காத பசங்க கிடையாது, தண்ணி அடிக்காத பசங்க கிடையாது. எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தான். எவ்வளோ பேர் ஒருத்தன் தண்ணி அடிக்காத ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள். ஊரில் போய்ட்டு கிராமத்தில் எல்லா ஊர்லேயும் ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள் தண்ணி அடிக்காத ஆளுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேர் தண்ணி அடித்து எவ்வளோ பேர் வாழ்க்கை நாசமாக போகுதுமா. என் குடும்பத்தை எடுத்துக்க, என் குடும்பம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து மாதமாக இருந்த ஒரு பொண்ணை அந்த கருவே களைய வச்சுட்டான். குடிச்சிட்டு வந்து டெய்லி சண்டை போட்டு களைஞ்சி போச்சு கரு. இப்படிலாம் ஒரு தமிழ்நாடு போயிட்டுருக்கு. எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. நானே கடவுள்கிட்ட ஒரு நாள் வேண்டுறேன், இந்த உலகம் அழியணும் டோட்டலாகவே. ஆனால் அழிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த மக்களை பார்த்தாலே கொடுமையாக இருக்குது. பாவம் செய்கிற மக்களாக அந்த உலகத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. மனிதாபிமானத்தோடு பேசுங்க. ஒரு நல்ல மனுஷன் நம்மளை ஆட்சியாளர் வந்திருக்காப்புல, அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் தரகுறவாக பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு மனசை கஷ்டப்படுத்துறது எவ்வளோ ஒரு வலின்னு உங்களுக்கு தெரியும். உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்தினா அந்த வலி என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு மாறுங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உடனடியாலாம் ஆட்சிக்கு வந்துட்டு உடனடியாலாம் யாரும் செய்ய முடியாதுங்க. கடவுளே இருந்தாலும் உடனடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. தெரியுதுங்களா? கடவுள்கிட்ட நீ ஒரு வரம் கேட்டிங்கன்னா உடனடியாக அந்த வரத்தை செய்ய முடியாது. தெரியுமா? நீங்கள் கேட்குற வரத்துக்கு அது மாதிரி தான் எல்லாமே. ஆட்சி வந்து 1 மாதத்துல 2 மாதத்துல 5 வருஷம் கடந்து போய் அடுத்த இதுதான் ஒரு அந்த இதை ஸ்டாண்டிங் பண்ண முடியும். எடுத்தவனையெல்லாம் ஆட்சியில் வந்துட்டு எல்லாம் கிடச்சிரும், எல்லாம் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அங்கே என்ன இருக்குது, எப்படி பண்ணணும், அதை ஆராயிறதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அதை ஆராய்ஞ்சு அந்த இதை எப்படி சரி பண்ணணும் அப்படி கொண்டு வரது. நம்ம குடும்பத்தை சரி பண்ணுறதுக்கு இங்கே நாக்கு தள்ளி போகுது. நம்ம வருஷம் 365 நாளும் உழைச்சி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க பின்னாடி பின்னாடி திரும்பி பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. தெரியுமா? நீங்கள் நம்ம குடும்பத்தை கட்டமைக்கிறதே பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வேறு ஆட்சியை ஒரு மாநிலத்தையே ஆளணும். சும்மா கிடையாது. உள்ளுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எடுத்தங்க கவுத்தம் எல்லாமே பண்ணிட முடியாது. ஒரு மாநிலத்தையே ஒவ்வொரு மாவட்டத்தையும் கண்காணிக்கணும். ஒவ்வொரு கிராமத்தையும், ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை கிராமம் இருக்குது அத்தனை கிராமத்தையும் சரி பண்ணணும். இதெல்லாம் சும்மாவா? நீங்கள் நினச்சவனை எடுத்துன்னு கவுத்தன் பண்ணுறதுக்கு முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் என்னத்தை பண்ணாங்க சொல்லுங்கள் அப்போ? அவங்க எதாவது பண்ணியிருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்கலாமே நேரம். யாருமே இப்போ அவரும் உள்ளே வந்திருக்க மாட்டார். நல்லா பண்ணியிருந்தால் மக்களுக்கு. என்னத்தை பண்ணாங்க? ஃப்ரீ என்பது வேண்டாம். மக்களுக்கு ஃப்ரீ என்பது தேவையே கிடையாது. யாருமே ஃப்ரீ கேட்டதில்லை. எனக்கு இந்த ஃப்ரீன்னு சொல்கிறாலே எனக்கு பிடிக்கல.
மனுஷ பயல்களை சோம்பேறி ஆக்குறது தான் அது ஃப்ரீ என்பது. சாப்பாடு போடுறது ஃப்ரீ என்பது. முடியாத முதியவர்கள் இருக்காங்களே, ஒரு 60 வயதுக்கு மேலே, அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது தப்பு கிடையாது. 60 வயசு 50 வயசு இந்த இந்த உள்ளவங்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா முடியாத காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நல்ல கை காலில் இருந்து இவங்களெல்லாம் எதுக்கு உதவி செய்யணும்? பஸ்ஸு ஃப்ரீ இதெல்லாம் தேவையே கிடையாது. இது கவர்மெண்ட்டில் பெரிய பிரச்சனையை சந்திக்கும். எவ்வளோ வருமானத்தை சந்திக்குன்னா, டீசல் ரேட் என்ன? எனக்கு இந்த ஃப்ரீன்னு சொன்னது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது யாருக்கும். மக்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை உண்டாக்கூடாது. உழைக்க கற்றுக் கொடுக்கணும். எங்கள் ஊர்லலாம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் ஊர் ஒரு காலத்தில் விவசாய பூமியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக கருவு செடியை மண்டிய வச்சுட்டாங்க. யாரும் விவசாயம் பண்ணலை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் விவசாயமே கிடையாது. விவசாயமே அழிஞ்சு போச்சு. இனி இன்னொரு 5 வருஷத்தில் பாருங்களேன், எல்லோரும் பட்னியால் சாக போகிறாங்க. இது நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா முக்கால்வாசி பேர் வறுமைக்கு பயந்து வெளிநாட்டில் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. விவசாயத்தையே மறந்துட்டாங்க. எல்லாம் இப்போ மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. வியாதி எதனால் வருதுன்னு தெரியுமா? மனுஷனுக்கு 30 வயசில் வியாதி ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெஷரு, பிபி, சுகரு என்னென்னமோ வருது. 30 வயசுக்குள்ளே வருது. 60 வயசில் வரக்கூடிய வியாதி 20 வயசில் வருது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம உடம்புல உழைப்பு இல்லை. உடம்புல சூரிய ஒளி படணும், அது கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சும்மா ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. அது இல்லை, நம்மளுடைய சரீரம் இருக்குது தெரியுமா? 150 வயசு வரை வாழக்கூடிய சரீரம். அந்த சரீரத்தை நம்ம சோம்பேறித்தனத்தால் கெடுத்து வச்சு இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டுருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க? என்ன காரணம்? அவங்க உழைத்த உழைப்பு, அவங்க செய்த காரியங்கள் எல்லாத்துலேயும் இருந்தாங்க. இப்போ ஒரு மனுஷனால் உண்மையான ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியலை. அந்தளவுக்கு ஒரு ஆம்பளை இருக்கான். காரணம் என்னென்னா, அவனுக்கு உடல் உழைப்பு கிடையாது. உடல் உழைப்பு இருந்தால் தான் நம்மளுடைய ஹார்மோன்கள் எல்லாம் வேலை செய்யும் நல்லா. உடல் உழைப்பே இல்லை, சோம்பேறித்தனம் உட்கார்றது, ரொம்ப சோம்பேறித்தனம். இந்த செல்லு எப்போ வந்துச்சோ அப்போவே இந்த மனித பையனாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறதுக்கு மொத்தமாக அழிஞ்சிட்டா எந்த பெட்டும் கிடையாது. எனக்கு அதைத்தானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தன் வியாதியாளியும் நோயாளியும் அவஸ்தைப்படுறது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமையை அனுபவிக்கிறது மனித பயிலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். பாவம், அந்த மாதிரி உலகம் அழிஞ்சிருன்னு நினைக்கிறேன். நானும் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாள் ஸ்ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காமல் எங்கே போகுது? நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் மனுஷ பயலாக இருங்க, தயவு செஞ்சு.